சிம்மத்துக்கு பொதுவாகவே ஒரு குணம் இருக்குது. எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு ரொம்ப சாதகமாக மற்றவங்க மனசை தேத்திட்டு தூங்கும் போது எல்லா பிரச்சனையுமே மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குணம் இருக்குது. இது நாள் வரைக்கும் சிம்மம் படுத்ததுமே தூங்கினதா சரித்திரமே கிடையாது, தூக்கமே வராது. எல்லா பிரச்சனையும் யோசித்து இதை நாம் எந்த விதத்தில் தான் சரி செய்கிறது, குடும்பத்தில் இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடந்துருச்சே, இந்த பழி நம்ம மேலே வந்துருமோ, அப்பையும் மீறி வந்துட்டா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நடந்தது நடக்காதது எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு நீங்களே கேள்வியும் கேட்டுப்பீங்க, பதிலையும் சொல்லிப்பீங்க. அப்படி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிடும் நீங்கள் தூங்குறதுக்கே. நீங்கள் எப்போ தூங்குறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் சோர்வு அடைஞ்சிரும். ஏன்னா அவ்வளவு வலி இருக்குது, நெஞ்சில் அவ்வளவு பாரம் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்முடைய கஷ்டத்தை நாம் தான் தீர்த்தாகணும். ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஊரே கிளம்பி வரும் உதவி பண்ண. சிம்மத்துக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த ஊர் 10 அடி தள்ளி நின்று வேடிக்கை தாங்க ஐயா பார்க்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம், அந்த பண கஷ்டத்தால் ஏற்படக்கூடிய மன கஷ்டம், அத்தனை கஷ்டங்களுமே இந்த முறையில் நீங்கள் இன்னிலிருந்து தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகம் உங்களை தேடி வரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. பெரும்பாலும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தனியாக படுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க. அப்படி நீங்கள் படுக்கும்போது நீங்கள் படுக்கக்கூடிய அந்த படுக்கையின் நிறத்தை கிளிப்பச்சை நிறத்தில் உபயோகித்தா மிகப்பெரிய ஒரு சாதகமான சக்திகள் நீங்கள் தூங்கும்போது உங்களை சேர்ந்து அடையும். நீங்கள் எந்த இடத்துல படுக்கிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சமாக மஞ்சள் தண்ணியை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா தொடச்சிட்டு படுங்க. கெட்ட சக்திகள் உங்களை நெருங்காது. இது மிகப்பெரிய தேவ ரகசியம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் தூங்க ஆரம்பிக்கிறதே 12-1 மணி ஆகிடும். சில சமயத்தில் காலையில் எந்திரிக்கக்கூடிய நேரம் அப்படின்றது 5 மணி 4 மணி. அப்போ நீங்கள் தூங்கக்கூடிய நேரம் வெறும் 3 மணி நேரம்தான். அந்த 3 மணி நேரமும் உங்களால் நிம்மதியாக தூங்கவே முடியாது. பல எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கும். சில பேருக்கு துஷ்ட கனவுகள் எல்லாம் கூட வரும். காரணம் அவ்வளவு எதிர்மறையான எண்ணம் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி படுக்க ஆரம்பித்தா நீங்கள் படுத்த 10 நிமிஷத்துலேயே தூக்கம் நிச்சயமாக உங்களை சேர்ந்து அடையும். நிம்மதியான உறக்கம் இருக்கும். அப்படி நீங்கள் நிம்மதியாக தூங்கும்போது உங்களுடைய குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்கள் மேலே விழ ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட என்னெல்லாம் கேட்டீங்களோ அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்க அந்த தெய்வம் முன் வரும். காரணம் நீங்கள் ஒரு பரஸ்பரமான நிலைமையில் எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் தூங்கிட்டீங்க. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாத நிலையில் தான் தெய்வம் உங்கள் கிட்ட பேசவே ஆரம்பிக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சில நாட்களில் நீங்கள் நிம்மதியாக தூங்கியிருப்பீங்க. காலையில் எழுந்ததுமே உங்கள் உடம்பே அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும். காரணம் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த 5 மணி நேரம் நிம்மதியாக தூங்கினது மட்டுமே தான். அதே மாதிரி வாழ்க்கை முழுவதுமே நாம் நிம்மதியாக தூங்கணும். நமக்கு தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கணும். அப்படி கிடைக்கும் போது நாம் செல்வாதிபதிகளாக ஆகணும். அப்படின்னா எந்த திசையில் நாம் தலை வச்சு படுக்கணும்? கிழக்கு திசையில் தலை வச்சு படுக்கணும். உங்களுடைய கால் பாதங்கள் மேற்க பார்த்தா மாதிரி இருக்கணும். காலையில் எந்திரிச்சதுமே அந்த கிழக்கு திசையிலேருந்து நீங்கள் அப்படியே திரும்பி மறுபடியும் கிழக்க தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வெளியே நின்று சூரியனை பாருங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் பார்வை சூரியன் மேலே விழணும். சூரியனோட ஒளிக்கதிர்கள் உங்கள் மேலே விழணும். அவ்வளோதான், சூட்சமம் இதுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்களை எந்த விதமான கெடுதல்களுமே தீண்டாது. யார் உங்களுக்கு கெடுதல் நினைச்சாலுமே அது பலிக்காது. அந்த ஆதவனின் ஒளிக்கதிர்கள் உங்கள் மேலே பட்டதுமே இந்திரனின் வஜ்ராயுதத்துக்கு எந்த அளவுக்கு சக்தியோ அந்த அளவுக்கு உங்களின் எண்ணங்களுக்கு சக்திகள் ஏறும். அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சாலும்
அந்த விஷயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நடக்கும். பல சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு தேடி வரும். இத்தனை நாள் நீங்கள் எதையாவது செய்யணும் அப்படின்னா அதில் 1000 தடைகள் வந்திருக்கும். இந்த முறையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சு காலையில் சூரிய உதயத்தை பார்த்தா மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி உங்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். தன்னால் உங்களுடைய இல்லத்தில் செல்வ வளம் பெருகும். எப்பேற்பட்ட நஷ்டமாக இருந்தாலும் அந்த நஷ்டத்தை உங்களால் ஈடு கட்ட முடியும். நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தலையணையின் உரையோட நிறம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே உங்களால் காண முடியும். நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தலையணையின் உரையையும் படுக்கையையும் 3 நாளைக்கு ஒரு முறை சூரிய ஒளியில் காய போடுங்க. அப்படி காய வச்சு உள்ளே எடுத்துட்டு வந்ததுமே மறுபடியும் ஒரு 4 சொட்டு மஞ்சள் தண்ணியை அது மேலே தெளிச்சுட்டு ஓரமாக நீங்கள் எந்த இடத்துல படுப்பீங்களோ அந்த இடத்துல வச்சிருங்க. வச்சுட்டு அது மேலே எந்த விதமான தூசிகளும் படாமல் ஒரு துணியை போட்டு மூடி வச்சிருங்க. மிகப்பெரிய அளவில் செல்வம் உங்களுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடன்களும் நிச்சயமாக தீரும். நீங்கள் படுக்க போகும்போது உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு முன்னாடி போய் நின்று ஒரு 2 நிமிஷம் அந்த தெய்வத்தை பார்த்து அனைத்து பிரச்சனைகளையும் ஒப்படைச்சிட்டு, நீயே கதி, நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும், நீ தாம்மா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த தெய்வமே சரணாகதின்னு அடைஞ்சிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து உங்களுடைய நெத்தியில் வச்சுக்கிட்டு படுங்க. பண ரீதியாக நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும். அதுலேயும் அந்த குங்குமம் அம்பாளுடைய ஆலயத்திலிருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்ததா இருந்தால் ரொம்ப சேஷ்டம், சுபிக்ஷமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. இதுக்கப்புறம் நீங்கள் தூங்குறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டீங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் யோசிக்கிறத நிறுத்திடுங்க. தயவு செய்து வீட்டுக்குள்ளேயே எந்த விதமான ஒரு சண்டையையும் போடாதீங்க. முக்கியமாக சத்தம் போட்டு பேசாதீங்க. மனசை நிசப்தமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை பற்றி அப்படியே நினைக்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் படுக்க ஆரம்பிங்க. இந்த முறையை நீங்கள் பின்பற்றும் போது மிகப்பெரிய தடங்கல்கள் எல்லாம் கூட வரும். அவ்வளவு சுலபமாக நீங்கள் செல்வத்தை அடைய விதி விடவே விடாது. அதையும் மீறி பண்ணுறதுல தான் உங்களுடைய திறமையே இருக்குது. தயவு செய்து எப்பேற்பட்ட தடங்கல்கள் வந்தாலும் இது அத்தனையுமே கைவிடாமல் பண்ணுங்க. முக்கியமாக 48 நாட்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வம் பெருகிறத யாராலையுமே தடுத்து நிறுத்தவே முடியாது. எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக கூட இருக்கட்டும், அதெல்லாம் தவிடுபொடி ஆகிடும். சிம்மம் இனிமே மேல் நோக்கி போகிறத யாராலையுமே தடுக்கவே முடியாது. வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு இன்க்ரிமெண்ட் வந்தால் நான் என்னுடைய கடனெல்லாம் அடைச்சிருவேன். ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிட்டா நான் என்னுடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் 80% சிம்ம ராசியில். அப்பேற்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்கள் நினச்சது அத்தனையுமே தன்னால் நடக்கும். சந்தோஷமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தயவு செய்து மன அழுத்தத்துக்கு மட்டும் ஆளாகிடாதீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய முதல் எதிரியே உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மன அழுத்தம் தான். அந்த இருளாகிய மன அழுத்தம் உங்களை சூழ்ந்துருச்சு அப்படின்னா எத்தனை சூரிய கதிர்கள் உங்கள் மேலே பட்டாலும் எந்த விதமான சுபிக்ஷமுமே அவ்வளவு சீக்கிரமாக நடக்கவே நடக்காது. தயவு செய்து உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு பதிலை சொல்லிக்கிட்டு ஒரு கஷ்டமான நிலையில் உங்கள் மனசை வச்சுக்கிறத நிறுத்துங்க. எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். உங்களுக்கு அந்த மகாலட்சுமியின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. சிம்மம் இனிமே வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க போகுது. அவ்வளோதான். சந்தோஷமாக இருங்க. நல்லதே நடக்கும். ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். சிம்ம ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் நிச்சயமாக வாரி வழங்குவார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகா 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 முருகா. நன்றி.